காரைக்குடி அருகே செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பிரசவ வார்டில் மதுவிருந்துடன் புத்தாண்டு கொண்டாடப்பட்டதாக குற்றம் சாட்டிய பாமக தலைவர் அன்புமணி, அரசு மருத்துவமனைகளையும் குடிப்பகங்களாக்கியதே திமுகவின் சாதனை என சாடினார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய எக்ஸல் பதிவில் பிரசவ வார்டில் மது விருந்துடன் புத்தாண்டு கொண்டாட்டம், அரசு மருத்துவமனைகளையும் குடிப்பகங்களாக்கியது திமுகவின் சாதனை என விமர்சனம் செய்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பிரசவ வார்டில் டிசம்பர் 31 மது விருந்துடன் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த நேரத்தில் நோயாளர்களுக்கு மருத்துவமனைக்கு மருத்துவர்களோ பிற பணியாளர்கள் இல்லை என்று வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். போதையை ஒழிப்பதற்கான அரசு மருத்துவமனைகளை போதையை வளர்க்கும் குடிப்பகங்களாக மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை எனவும், இதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் நிர்வாகம் சீரழிந்து வருகிறது என்பதற்கு ஆயிரம் எடுத்துக்காட்டுகளை கூற முடியும். தமிழ்நாட்டில் கஞ்சா போதை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என மருத்துவத்துறை அமைச்சர் கூறுகிறார். ஆனால் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையிலேயே கஞ்சா செடி வளர்ந்திருப்பது கண்டறிந்து அகற்றப்பட்டிருக்கிறது. கட்டமைப்பு வசதிகள் வேகமாக ஏற்படுத்தப்பட்டு வருவதாக ஆட்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் நாமக்கல் மாநகராட்சியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாததால் அதில் தவறி விழுந்து 4 வயது சிறுவன் ரோஹித் உயிரிழந்திருக்கிறான். அளவுக்கு சீரழிந்திருக்கிறது என்பதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளில் இவை செலவாகும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் அனைத்து தெருக்களிலும் மதுக்கடைகள் நிறைந்திருப்பதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதும் தான் அனைத்து சீர்கேடுகளுக்கும் காரணமாகும் என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இவை அனைத்துக்கும் ஒரே தீர்வு திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றுவதுதான் எனவும், அதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு ஆகும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.